கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமுள்ளவர். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வழியிலே நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்கிறோமா? உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நடக்கை எப்படி காணப்படுகிறது? தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? உண்மையாய் வாழ்கிறோமா? இந்த உலக பாவங்களுக்கு விலகி, உலக இச்சைகளுக்கு விலகி பரிசுத்தம் உள்ளதாய் நம்முடைய அவைத்தை காத்து கொள்கிறோமா? வேதம் சொல்கிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை கிரயமாக கொண்டிருக்கிறார். அவர் நம்மை வாங்கி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் நம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா? நம்முடைய அவயங்களை ஒருபோதும் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் செய்கிற செயல்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வழியிலே நடக்கிறோமா அல்லது துன்மார்க்கமான வழியிலே நடக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், நீதிமான்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்கிறோமா அல்லது பாவத்திலே அடிமையாய் வாழ்கிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், இச்சையான காரியங்கள், இப்படிப்பட்டதிலே சிக்கி அடிமையாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிதாவின் சித்தம் செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவங்கள் காணப்படும் என்றால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கங்களை பெறுவான். ஆம் பிரியமானவர்களே, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நம்மை மன்னிக்கிறவர். நம்முடைய தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியையோ அவர் நேசிக்கிறார். அவர் ஒருபோதும் புறம்பே நம்மை தள்ளுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், நம்முடைய நடக்கைகள், துன்மார்க்க ஜீவியம் காணப்படலாம். பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம். கர்த்தர் அவருடைய கிருபையினால், இரக்கத்தினால் நம்மை நிரப்புவார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்துக்கு நேராக நடப்போம். அவருடைய சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த உலக சிற்றின்பங்கள், உலக பாவங்கள், உலக துன்மார்க்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடப்போம். நாம் பரிசுத்தமாய் வாழ தேவன் விரும்புகிறார். அதற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். உண்மையுள்ள தேவன் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை அறிந்து அவருடைய சித்தத்தை செய்வோம். இந்த உலக துன்மார்க்க ஜீவியத்தை வெறுப்போம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். அவர் நம்மை உயர்த்துவார். மனம் திரும்பி அர்ப்பணிக்கும் போது அவருடைய கிருபையினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களை அவர் உயர்த்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். அவர் கொடுக்கிற உயர்வுகளையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கனிமணி போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைகள் செய்கிறார்களோ, வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு, வட்டிக்கு போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாலே ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக விற்கப்பட்டு கண்ணீரோடு நிந்தையோடு அவமானத்தோடு வாழாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்கப்பா. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க, பெருக பண்ணுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்டவர் நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. பலவீனத்திலே அப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனையை மாற்றுங்கப்பா. ஆசீர்வதிங்க. என் தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய வல்லமினால் நிரப்புவீராக. ரீபா கபரா ஷாக்கா ரபா ரபா லபா தரபரா சந்தரோ ரீபா கேரே ஷேகே லெதினமர ஷதரபலா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆள்கை செய்யட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கியிருக்கட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. என் தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகையை செய்யட்டும். பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை இணைக்கிறவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், எல்லின் அதிகாரங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படியே இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை இந்த மாதம் முழுவதும் பத்திரமாய் பாதுகாக்க போகிற கிருபைக்காக, அன்பிற்காக, தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.